ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிபிபி என்எஸ்டி சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கண்டக்டர் ரெண்டுமே இந்த இதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றாங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வியூவர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க. ரொம்ப வந்து அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், என்கொயரிஸாக இருக்கட்டும், கோர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே இது பண்ணுறீங்க. அதுக்காக வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். செகண்ட் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு இன்ஃபோவை வந்து கேட்டிங்க. அதுக்கான ஒரு பதிவு தான் வந்து இதுன்னே நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்றது வந்து சார் இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து வாங்கி இது பண்ணுறோம், பட் எங்களுக்கு வந்து கரெக்டான டைம் இல்லை, பட் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஆசை இருக்குது, பட் அந்த டைமோ டியூரேஷனோ எங்களுக்கு வந்து இதாகலை, எங்களுக்கெல்லாம் இது பை பண்ணுறதுனாலையோ இல்லை நாங்கள் லேர்ன் பண்ணுறதுனாலையோ எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் என்னுடைய முன்னாடி வீடியோஸில் நிறையா வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அப்படியே அந்த கான்செப்டே வந்து சொல்லாமல் விட்டேன். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஜேர்னி தான், சரிங்களா? இன்றைக்கி வந்து லேர்ன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து இதுவும் உதவும். இது ஒரு ப்ரொஃபஷனுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலாக இது ட்ரேடிங்குங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா வந்து நான் ஒரு நல்ல மென்டார், நான் ஒரு சூப்பரான மென்டார் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் வந்து என்றைக்குமே வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஏன்ட்டையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது மென்டாராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைக்கு வந்து ஒரு தீனி வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, சரிங்களா? ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு டிலே பண்ணிவிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறக்கு ஒரு சுச்சுவேஷன், ஒரு சினாரியோ வந்து இருக்கும். அது வந்து இப்போதைக்கு தான் இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா இந்த ஒரு சினாரியோவே உங்களுக்கு முன்ன மாதிரி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்படுவீங்க, சரிங்களா? அப்படி இல்லாதப்பவே வேணுங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணிங்க. நான் இது மட்டும் சொல்லலை, நாட் ஜஸ்ட் ஒன்லி ட்ரேடிங். உங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபஷன், ஒரு இதாக இருக்கலாம், மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து பாக்ஸிங் போகிறதா இருக்கலாம், ரன்னிங், ஜாக்கிங், எதுனாலும் ஒரு ப்ரொஃபஷன்ட்டு இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமிங்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த ஒரு டைமில் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பின்னாடி உங்களுக்கு கை கொடுக்கலினாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து உங்களுடைய ஆசைக்கு வந்து தீனி போட்டு இது பண்ணிங்க. ட்ரேடிங் அப்படின்றது பர்டிகுலராக சொல்லணுன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷன், சரிங்களா? இது ட்ரேடிங்குங்கிறது ஒரு பெரிய ப்ரொஃபஷன். உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வார் நடக்குது அப்படின்னாலே அதுக்குள்ளே வந்து இன்சைடர் ட்ரேடிங்குங்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன்னு தெரிஞ்சுக்குங்க. இதுக்குள்ளே காசை வந்து உள்ளே போட்டு இழந்தவனும் இருக்கான், காசை போட்டு அதில் இருந்து வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்தவனும் இருக்கான், சரிங்களா? அதனால வந்து இது ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி. நல்லா கற்றுக்குறீங்க, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குன்னா உங்களால் சம்பாதிக்கவும் முடியும். கன்சிஸ்டன்சி இல்லை, நான் வந்து ஒரு ஏனோ தானோன்னு பண்ணுறேன் அப்படின்னா இதை விட லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, சரிங்களா? இது ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். நான் அதை வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது ஒன்று தான், லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபிபி என்எஸ்டி ஆக்சுவலி வந்து இந்த ஒரு செட்டப் வந்து முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே தெரியும். சிங்கிள் ஓபி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சிங்கிள் ஓபியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே, நான் போஸ்ட் பண்ணுறதே ஒரே ஒரு ஓபியாக தான் இருக்கும், சரிங்களா? நான் வந்து மென்ஷன் பண்ணுறதே ஒரே ஒரு ஓபி தான். இதுலேருந்து ரியாக்ட் ஆகி கீழே இறங்குங்கிறது மட்டும்தான் நான் மென்ஷனே பண்ணுவேன். அதில் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வர்றது தான் சிங்கிள் ஓபி அப்படின்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? நான் போஸ்ட் பண்ணுறது ஒரே ஓபி, ஆக்டிவேட் ஆனது ஒரே ஓபி அப்படின்றதுனால எனக்கு எப்போவுமே வந்து ஃபேவர் தான், சரிங்களா? ஃபேவரட்டான ஒரு ஓபி தான் இது. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஓபி தான் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட்டு. ஆக்சுவலி ஜிபிபி என்எஸ்டி வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு டவுனு, மறுபடியும் இங்கே ஒரு டேப்பு டவுனு. இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நான் நினச்சேன். கோல்டு வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து கோல்டு என்ன வியூனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. பட் அதுலேயே இந்த வீக் நம்ம வந்து டிபி கொடுத்துட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதனால் நமக்கு இஷ்யூ இல்லை. பட் வந்து ரொம்பவுமே ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் தான் வந்து கோல்டு ப்ரெசண்ட்டில் ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கு.
ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப ஏனோதானோன்னு ட்ரேட் பண்ணாமல் கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செல் செட்டப்பு. சரிங்களா? செல்லில் வந்து நல்லா வந்து மார்க்கெட் இருக்குது. செல்லில் இருக்கிறப்ப நம்ம இந்த இடத்துல வந்து சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். பை பண்ணோம்னா அதை வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். செல் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ரோன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ப்ரோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா ரிஸ்க் கம்மி, கவுண்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் அதிகம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக். சரிங்களா? இப்போ வந்து விஷயத்துக்குள்ளே வருவோம். என்ன அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த ஒரு பர்டிகுலர் செட்டப்பில் தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து போஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு செட்டப்பில் தான் வந்து மார்க்கெட் இருந்துச்சு. ஒரு கேண்டில் மூவ்மெண்ட். சரிங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேரெக்டாக வந்து ஹை பிச்சில் மேலே வந்து எகிருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி ஆகிக்கலாம். இல்லை சார் நான் வந்து நீங்கள் கொடுத்தப்பவே வந்து என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்பீங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. சரிங்களா? டேக் ப்ராஃபிட் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு ரேஞ்சு இது வந்து நான் கொடுத்தப்பவே என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை சார் நான் நீங்கள் கொடுத்தப்ப என்ட்ரி போடல, நான் வந்து ஒரு காமர் ரேட் அப்படின்னா ஒன்றும் வந்து இஷ்யூ இல்லை. ஒரு டவுன் க்ளோஸ்டு ஒரு கேண்டில். சரிங்களா? இங்கே வந்து ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு செல் செட்டப் நான் எடுக்கிறேன். செல்லில் இங்கே ஒரு செல்லு எடுத்துகிட்டு இங்கே ஒரு எஸ்எல் ரேஞ்சு 1 ஹவருக்கு நான் வந்து போய்க்கிறேன். 1 ஹவருக்கு போயிட்டு அடுத்த நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்த நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து கடைசி மாறிடுச்சு. இங்கே ஒன்று. சரிங்களா? இதெல்லாம் தான் அடுத்தடுத்த ஸ்பாட், வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து அந்த ரொம்ப அதிகமாகலாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அன்மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்லாம் நமக்கு அடுத்தடுத்த டார்கெட்டோட அந்த ரேஞ்சு அவ்வளோதான். சரிங்களா? நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 1:7. சரிங்களா? இது பண்ணிக்கிறேன். இந்த ஒன்று வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது நான் இங்கே என்ட்ரியான நம்பர் எடுத்துக்கிறேன், அது அங்கே என்ட்ரியான நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் வருது. இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் லைன் போட்டோமோ அங்கெங்கெல்லாம் ரியாக்ஷன் வந்து கவனிச்சிங்களா அப்படின்றது ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கோட ஃப்ரீக்வெண்ட்டு டேராக ஏறுது. இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணது. இங்கே மறுபடியும் ஒரு சிஆர். இங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபுல் டிபி இறக்கிடுச்சு. கீழே இன்னொரு என்ட்ரி. சரிங்களா? ஒரு 3-4 என்ட்ரி வந்து கீழே இருக்கிறது வந்து கவுண்ட்ரு. இந்த ப்ரோவில் மட்டுமே நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு என்ட்ரி, இந்த ஒரு ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக், இங்கே ஒரு என்ட்ரி. இதுலேயே வந்து 3 என்ட்ரி, இதோட சேர்த்துனிங்கன்னா 4 என்ட்ரி. சூப்பராக வந்து மார்க்கெட் நின்று நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்லி நீட்டாக வந்து கீழே இறக்கியிருக்கு. சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். ஸ்கேல்பிங்க்கு ஒரு ஐடியா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்கேல்பிங்க்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பட் சிம்பிளாக இன்னொரு தடவை வந்து சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிஆர் மட்டும் எடுத்துக்கங்க. சிஆர் தான் வந்து ஸ்கேல்பிங்க்கு. ஆக்சுவலி வந்து நானே வந்து நிறைய தடவை யோசிப்பேன், நம்ம வந்து பேசாமல் வந்து டோட்டலாகவே வந்து சிஆருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு சிஆர் வந்து பவர்ஃபுல். சரிங்களா? சிஆர் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான், அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சிஆர் வந்து அடிக்குது அப்படின்னா எல்லாமே சாலிடாக இருக்கும். ரெண்டாவது ட்ரெண்டு ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் சிஆர்னு நீங்கள் வந்து இது பண்ணி அது போக எஸ்எம்டி கிடச்சிருச்சுன்னா அதில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நான் இது நாள் வரைக்கும் எதுலேயும் பார்த்ததில்ல. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இதுலேயே வந்து நான் சிஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ட்ரேடு வந்து இது டிபி ஹிட்டு ஆர்ஆர் பார்த்தோம்னா இது ஒரு செட்டிங் ஆர்ஆர் வந்து 1:4 இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1:, நான் இங்கேயே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு 1:7ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஆர்ஆர் நான் கம்மியாக காட்டுறதுல தான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் எனக்கு வந்து ஒரு செல் ட்ரெண்டில் வந்து போகுது. சரிங்களா? செல் ட்ரெண்டில் வந்து போகிறப்ப நான் இந்த இடத்துல வந்து அதே சேம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, நான் இதில் செல் பண்ணேன் அப்படின்னா நான் சேஃப், பை பண்ணேன் அப்படின்னா நான் கொஞ்சம் மாட்டிப்பேன். அவ்வளோதான் வந்து விஷயம். என்னுடைய அந்த ஒரு இதில் பார்த்தோம்னா இப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னுடைய அந்த ஒரு கோல்டன் ஃபார்மெட்டு எப்பவுமே வந்து ஆர்டர் பிளாக்குக்குள்ளே நான் வந்து விளையாடுறது மட்டும்தான். ஆர்டர் பிளாக்குக்குள்ளே வெளியேன்னா அந்த விளையாட்டு எனக்கானது இல்லை. அவ்வளோதான் வந்து சிம்பிளான ஒரு லைன் தான், ஆனால் பவர்ஃபுல். சரிங்களா?
இப்போ இது வந்து ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே தான் வருது சரிங்களா. பட் வந்து ஸ்டில் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்டர் பிளாக்கை உடச்சிருச்சு சரிங்களா. இதில் வந்து இதோட கோரிலேட்டட் பேர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதோட கோரிலேட்டட் பேர் பார்த்திங்கன்னா EUR NSZD சரிங்களா. ஒரு இடத்துல அடி வாங்குச்சுன்னா கூட ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து காப்பாற்றி விட்ருவோம். பட் வந்து அதில் ஒரு SLனே நீங்கள் எடுத்துக்கங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது ஒரு SL சரிங்களா, அதை நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு SL. இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, அதுதான் செகண்ட் கொஸ்டின். மார்க்கெட் மறுபடியும் வந்து உள்ளே போகுது. இங்கே ஒரு CR, இங்கே ஒரு CR சரிங்களா. CR வந்து ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு 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 ப்ரீத்தபிள் ஸ்பேஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்பலாம் டார்கெட் கிடையாது. இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டார்கெட்டை தவிர்த்து, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 1 2 3 கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வரைக்கும் தான் நமக்கு வந்து டார்கெட்டு. இங்கே வந்து நமக்கு CR அடிச்சிருக்குங்களா, CR அடுத்த கேண்டில்லே என்ட்ரி சரிங்களா. அடுத்த கேண்டில் உங்களுக்கு எங்கேனாலும் சரி, அங்கே தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஸ்பாட்டு. டேரெக்டாக வந்து எதுனாலும் ஓகே. இங்கே இதுதான் என்னுடைய என்ட்ரி ஸ்பாட்டு, இது வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸு, இது வந்து டேக் ப்ராஃபிட் சரிங்களா. 1:1.9 அவ்வளோதான். நமக்கு வந்து ஸ்கேல்பிங் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். இதை வந்து நல்லா வந்து எனக்கு வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி அடிங்க. ரெடியூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து ஏதாவது ஒரு ஓபிசிக்குது அப்படின்னா அந்த ஓபியில் போட்டு அடிச்சுக்குங்க சரிங்களா. இது ஒன்று. ஓகே, அடுத்த என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். இதுலேயே வந்து 3 என்ட்ரிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அடுத்து ஒரு என்ட்ரி டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் இது பண்ணுறோம். ஓபியை வந்து ட்ராக் பண்ணுறோம். ஓபியை ட்ராக் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து ஓபி மெல்லமாக உள்ளே வருது. உள்ளே வந்தோன்னா சிஆர் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஆரில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் எங்கேங்க நமக்கு ஒரு செல் செட்டப்பு. இங்கே வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, இது ஸ்டாப் லாஸ் பொசிஷனு. இது டேரெக்டாக நீங்கள் வந்து இதுதான் நம்மளுடைய அந்த இதே சரிங்களா. ஒரு 1:1 கூட வரல. இது ஸ்கேல்பிங்கிறதுனால எவ்வளோ தான். இதில் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னாலாம் எப்பவுமேலாம் அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆகிறது வந்து ஒரு சிம்பிள் தான். அது நான் வேணால் உங்களுக்கு காட்டுறதுனா காட்டுறேன். இதை வந்து ரெடியூஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்னா டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து இறங்கிருங்க சரிங்களா. 5 மினிட்ஸ்க்கு இறங்கிருங்க. 5 மினிட்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக்கு. இதை நான் சொன்னேன். டைரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்கு SL பார்த்தோம்னா இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு CR சரிங்களா. SL டைரெக்டாக இங்கே இப்போ பார்த்தோம்னா ஒரு 1:1.77 பட் 1:1ன்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கம்மியான RR தான். பட் வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் மார்க்கெட்டை விட்டு. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு மெயின் பெனிஃபிட். நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம 1 ஹவர்லேயே போட்டு இழுக்கணும், 1 ஹவர்லேயே வந்து இது பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்றத தாண்டி 1 ஹவர் இல்லாமல் இது பண்ணலாம். இங்கே வருங்க, இந்த CRயில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு செட்டப்பு. CR செட்டப்பை பொறுத்தளவு அது வந்து மார்க்கெட்டோட அந்த கரண்ட் சினாரியோவை பொறுத்து தான் சரிங்களா. அது வந்து 1:1 மட்டும் வராது. எனக்கு தெரிஞ்சு நான் 1:10 வரைக்குமே வந்து வெறும் CRயில் மட்டுமே அடிக்கும் சரிங்களா. இதே காட்டுறேன். மேபி உங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். இது ஆர்டர் பிளாக்கு. ஏன்னா செல் செட்டப்பு. மார்க்கெட்டில் செல் பண்ணுறது வந்து ப்ரோ, பை பண்ணுறது வந்து கவுண்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக இங்கேருந்து அடித்து மார்க்கெட் கீழே இருக்குது ஒரு செல்லை நான் எங்கே எடுக்கிறேன், இது என்னுடைய செல் ஆர்டரு. இங்கே பார்த்தோம்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் 1:13 சொன்னாப்லேயே வந்துருச்சு. 1:13. இது என்னுடைய டிபி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ சரிங்களா. இதுதான் வந்து என்னுடைய டிபி செட்டப்பு தான். நமக்கு வந்து அது எப்போ அமையும் எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அமைஞ்சதுன்னா நல்லா ஒரு CR செட்டப் வந்து ஃபெயிலிங் ரேஷியோ ரொம்ப கம்மி. அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு SMC கூட வந்து ஃபெயிலிங் ரேஷியோ கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னா நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். SMC ஃபெயிலிங் ரேஷியோ இருக்குது. CR இது வந்து அந்த மாதிரி கிடையாது. CR வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 7 அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து அந்தளவு வந்து ஷோர் ஷார்ட் அடிக்கும் CR. ஆனால் வந்து கரெக்டான உங்களுக்கு கீ ஜோன் வந்து இருக்கணும் சரிங்களா. CRயில் வந்து கீ ஜோன் தான் மெயின். கீ ஜோனை தவிர்த்து வேறு எதுவுமே மெயின் கிடையாது CRயில். அதே மாதிரி CR கீழேயும் கொடுக்கும் மேலேயும் கொடுக்கும். நீங்கள் வந்து எங்கே எடுக்கணுங்கிறது இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா CR தான். CR இங்கே ஒரு பை என்ட்ரி, இது வந்து டிபி, மறுபடியும் வந்து CR செல் என்ட்ரி, இது ஒரு டிபி அப்படின்றது மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் வந்து எந்த சைடு எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு பை எடுக்கிறேன் அப்படின்னா 1-2 ட்ரேடுக்கு எனக்கு வந்து நல்லா ஃபேவராக இருக்கும் சரிங்களா. அதுவே வந்து இந்த இடத்துல பாருங்களேன் சிஆர், இங்கே நான் பை போடுறேன்னு வைங்களேன் எஸ்எல் ஹிட்டு, மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறக்கும். சிஆர் மறுபடியும் இங்கே ஒரு பை என்ட்ரி போடுவேன், எஸ்எல் ஹிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கும். கரெக்டாக பார்த்தோம்னா எந்த இடத்துல எடுக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா லைன் பை லைன் நம்ம எஸ்எல் வாங்கிட்டே இருக்க வேண்டியதான், மார்க்கெட்டுக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா. சரிங்க, நீங்கள் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய சேனல்ஸ் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.